திருவள்ளூரில் இரண்டாவது நாளாக மாலை நேரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், இரண்டாவது நாளாக மாலை நேரத்தில் அந்த பகுதியில் மழை பெய்யக்கூடிய நிலையில கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? சுமார் எவ்வளவு சென்டிமீட்டருக்கு மழை பெய்து வருகிறது? மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 தினங்கள் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது இன்று அறிவிப்பானது செய்திருந்தது. தற்போது நிலவரப்படி, அதாவது வர 7 மணிக்குள், இரவு 7 மணிக்குள் 7 மாவட்டங்களானது லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பானது செய்திருக்கின்றது. அதில் திருவள்ளூர் உட்பட கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் இரவு 7 மணிக்குள் மிதமான முதல் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு செய்திருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டாவது நாளாக மாலை நேரத்திலானது மிதமான மழையானது பெய்திருப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதனால் இதமான சூழலானது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாகியிருந்ததால் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி வந்திருந்த நிலையில் இந்த மழையானது பொதுமக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில், குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளானது இருந்து வருகின்றது. பூண்டி, சோழாவரம், புழல், கண்ணன் தேர்வாய் கண்டிகை போன்ற ஏரிகளிலும் நீர்வரத்தானது வெகுவாக தற்போது உயர்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.